அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்துக்கான தலைப்பு என்ன தெரியுமா? கவனித்து பார். எதை கவனித்து பார்? ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உங்களிடத்துல பேசும் பொழுது, சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நீங்க கவனித்து பார்த்து, அதாவது உங்களுக்கு என்ன ஜென்ம சுபாவம் இருக்கிறது, எந்த பழக்கத்தை நீங்க விடணும்னு நினைக்கிறீங்க, எதை நீங்க கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க, அதை சரியாக எழுதி வைத்து ஞாபகத்தில் வைத்து அதற்கான வார்த்தைகள் நமக்கு நேராக கடந்து வந்திருக்கிறதா என்பதை கவனித்து பார்க்கணும். அது ஒண்ணு. அடுத்தது, இந்த வார்த்தையின்படி தொடர்ந்து நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோமா என்பதை கவனித்து பார்க்கணும். அடுத்தது, இந்த வார்த்தையின்படி நடந்ததுனால நமக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதையும் கவனித்து பார்க்கணும். இல்லையா? சொல்ல மாட்டீங்க. அதனால கவனித்து பார். அதற்கு ஆதாரமான வசனம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தா உனக்கு முன்பாக இருக்கிறது நன்றாய் கவனித்து பார். அல்லேலூயா. அதுதான் நம்மளுக்கு தலைப்பு. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போறோம் என்றால் இருதயம். இருதயத்தை நீங்கள் இப்ப என்ன செய்து பார்க்கணும்? கவனித்து பார்க்கணும். ஒருவர் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தையும், மற்றொருவர் எரேமியா 32ஆம் அதிகாரம் 39வது வசனத்தையும் எடுத்துக்கொள்வோம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நலமாய் இருக்கும்படி அவர்கள் எல்லாரும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் கற்பனைகளுக்கு கை கொள்வதற்கான இருதயம் நமக்கு இருந்தால் அது எப்படி இருக்கும்? நலமாய் இருக்கும் என்று தேவன் சொல்கிறார். அல்லேலூயா. அடுத்தது எரேமியா 32ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னணியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு. அல்லேலூயா. அங்கே என்ன சொல்றாரு? கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் இருதயம் அவர்களுக்கு இருந்தா நலமா இருக்கும். அந்த இருதயம் எதற்காக இருக்கணும்? என்றென்றைக்கும் நலமா இருக்கும்படி அந்த இருதயம் என்ன செய்யணும்? இருக்கணும்னு சொல்றாரு. இங்கே என்ன சொல்றாருன்னா, அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதற்கான இருதயத்தை அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் நான் என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அங்கே இருந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறாரு. இங்கே இருக்கும்படி நான் என்ன செய்கிறேன்? கட்டளை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும்? கவனித்து பார்க்கணும். இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? செய்யணும்னு சொல்லிட்டு செய்வதற்கான காரியத்தை அவரே என்ன செய்கிறார்? செய்கிறார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப இந்த வசனத்துல உங்களால புரிந்து கொள்ள முடியுதா? இதை நம்ம ஒண்ணு செய்ய வேண்டியது இல்ல. நம்ம ஒண்ணு செய்ய வேண்டியது இல்ல. எதிர்பார்க்கிறார். இது கண்டிப்பா அவங்களுக்கு என்ன செய்யும்? இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான காரியத்தை அவரே என்ன செய்கிறார்? செய்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சரி, அடுத்த வசனத்தை வாசிப்போமே. எரேமியா உபாகமம் 5ஆம் அதிகாரம் 31வது வசனம். நீயோ இங்கே என்னிடத்தில் நில். நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்கு சொல்லுவேன் என்றார். அல்லேலூயா. இந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதற்கான இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாக இருக்கும் என்று எதற்காக ஆண்டவர் சொல்கிறார் என்றால், அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க போகும் தேசத்தை
அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அதே மாதிரி தான் இங்கே உள்ள வசனத்தை வாசிங்கள, 40வது வசனத்திலிருந்து. அவர்களுக்கு எரேமியா 32ஆம் அதிகாரம் 40வது வசனம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அந்த இறுதி அவங்களுக்கு இருக்கணும். இங்க என்ன சொல்றாருன்னா, நிச்சயமாய் அவர்களை இந்த தேசத்துல நான் என்ன செய்வேன், நாட்டுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப 2 காரியத்தையுமே அவர் செய்கிறார். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம என்ன செய்யணும், அதைத்தான் நம்ம கவனிக்க பார்க்கணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமே. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எடுத்தாச்சா? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நம்ம இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொண்டால் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை கானான் தேசம் வரைக்கும் என்ன செஞ்சுட்டு வந்தாரு, தேவன் அழைத்து வந்தார். அந்த கானான் தேசத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்தார். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய இருதயம் எப்படி இருந்தது? கர்த்தரை உறுதியை பற்றி கொண்டார்களா? அவர்கள் எப்படிப்பட்ட பேரை பெற்றுக் கொண்டார்கள்? எகிப்தில் அவர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க இல்லையா? எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள், கானான் தேசத்துல யாரா இருக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா இடையில அந்த வனாந்தரத்துல என்ன பேர் வாங்கிக்கிட்டாங்க? வணங்காக்களுக்குள்ள ஜனங்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம நினைத்து பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்ன பேரை நாம் பெற்றுக்கொண்டோம்? ஏற்றுக்கொண்டு சபையில சேர்த்து கொண்டதற்கு பின்பு என்ன பேரை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், கவனித்து பார்க்கணும். அவர்கள் என்ன பேரை பெற்றுக்கொண்டார்கள்? வணங்காக்களுக்குள்ள ஜனங்கள். இப்ப நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம். இந்த உலகத்துல இருந்து பரலோகத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? போக போறோம். இந்த உலகத்துல பாவி அப்படிங்கிற பேரை நாம் பெற்றுக்கொண்டால் பரலோகத்துல நம்ம யாருன்னு பேர் வாங்கணும்? பரிசுத்தர் என்று நம்ம என்ன செய்யணும்? பேர் வாங்கணும். அப்ப இந்த இடையில நம்ம என்ன பேர் வாங்குறோம்? என்ன பேர் வாங்கி இருக்கோம்? என்ன பேர் வாங்கி இருக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா களத்துள்ள ஜனங்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறார்கள். நம்ம எப்படி பெயர் பெற்றிருக்கிறோம்? அனலும் இல்லை, குளிரும் இல்லை. அதற்கு என்ன பேரு? மாய்மானம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் பேரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை, அதாவது இப்படி வாழணும்னு சொல்லி இருக்கிறாரு. அது வாழ்வது, அதை நிச்சயமா அவங்க நான் என்ன செய்வேன், வாழ வைப்பேன் அப்படின்னு அவரே வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு. இப்ப இடையில என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், கவனித்து பார்க்கணும். அதான் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், கவனித்து பார்க்கணும். நம்ம இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கு? அதை கவனித்து பார்க்கணும். அடுத்தது உங்கள் 12வது வசனம், உங்கள் இருதயத்தை புத்திமதிக்கும். நம்ம சரி வேணாம், இப்ப இருதயம் தானே நம்ம பார்க்கறது. எதை? இருதயம். உங்கள் இருதயத்தை புத்திமதிக்கும். புத்திமதி சொல்லும் பொழுது உங்கள் இருதயம் கேக்குதா? புத்திமதிக்கு உங்க இருதயம் கேக்குதா? நீங்க கவனித்து பாருங்க. அடுத்தது
19வது வசனம். உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. நல்ல வழியில நடப்பதற்கு நம்முடைய இருதயம் பிரியப்படுதா? இந்த 3 தான். ஒன்று, உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறது, அதை கவனித்து பார்க்க வேண்டும். அடுத்தது, உங்க இருதயம் புத்திமதிக்கு கீழ்ப்படியுதா? கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருதா? நம்மளுக்கு இது தெரியல, சரி அவங்க சொல்றாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்போம், அதன்படி நம்ம என்ன செஞ்சு பார்ப்போம், நடந்து பார்ப்போம்னு உங்க இருதயம் அதுக்கு ஆயத்தமா இருக்கா? அடுத்தது, நல்ல வழியில நம்ம என்ன செய்வோம், போவோம். இந்த தவறான வழி நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கா என்பதை நீங்க தான் கவனித்து பார்க்கணும். அப்படி கவனித்து பார்த்து இந்த 3 கிரியைகளும் உங்க இருதயத்துக்கு இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, தந்திருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு நன்றி சொல்லலாம். இந்த 3 காரியமும் நம்முடைய இருதயத்துல இல்லை அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணி அவர்கிட்ட என்ன செய்யணும், கேட்கணும். அது யாருடைய விருப்பம்? அது பிதாவுடைய விருப்பம். யாருக்கு கொடுக்கணும்னு அவர் விரும்பி இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் அதை அவர் என்ன செய்வார், கொடுப்பார். அவர்கிட்ட போய் ஏன் இவனுக்கு கொடுப்பீங்க, ஏன் எனக்கு கொடுக்கலன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் யாரா இருக்கிறார், பச்சைபாதம் இல்லாத நீதி உள்ளவர். வாங்க கவனித்து பார்க்க. அப்புறம் இருதயத்தை சோதிக்கிறது. நீங்க தலைப்பு என்ன, எனக்கு இத்தனை வீட்டில் எதுக்கு, நீங்க தலைப்பு என்ன, இருதயம் தானே. அப்ப நம்ம ஆண்டவர் யாரு, இருதயத்தை சோதித்து. மனிதனும் முகத்தை பார்க்கிறான், நானும் இருதயத்தை சோதிக்கிறவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நம்ம இருதயத்தை பார்ப்போம். நல்ல வழியில நடக்கணுங்கிற விருப்பம் நமக்கு இருக்கா? புத்திமதிக்கு செவி சாய்க்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கா? நம்முடைய நினைவு எதை குறித்தே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், ராஜ்யத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கா? அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதையே இவங்க செய்யல, இதையே எந்த நினைவு இருக்கு? நம்ம கவனித்து பார்க்கிறோமோ இல்லையோ தெரியாது. ஆனால் தேவன் என்ன செய்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார், கவனித்து பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் இருதயத்தை நீங்க என்ன செஞ்சு பாருங்க, கவனித்து பாருங்க. ஒருவர் கவனித்து பார்த்துட்டாரு, அவருடைய இருதயம் சரியில்லை. ஒருவர் கவனித்து பார்த்திருக்கிறார், அவருடைய இருதயம் சரியில்லை என்பதனால் அவர் தேவனிடத்தை ஜெபம் பண்ணியிருக்கிறார். எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறார் தெரியுமா? ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்கு என்ன செய்யும். யாரு? தாவீது. எந்த இடத்துல? சங்கீதம் 51 அப்படி சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்கிறார். அந்த சங்கீதம் 51 அவர் எழுதுவதற்கான சூழ்நிலை என்ன? அந்த இதை வாசிங்க. சங்கீதம் 51 எடுத்து அந்த அடைப்பு குறிப்புல இருக்கிறத வாசிங்க. பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்டதுக்கு பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் ஏன் ஆண்டவர்கிட்ட போய் சங்கீதம் 51 10வது வசனம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று ஏன் அப்படி போய் ஜெபம் பண்ணியிருக்கிறான்? கவனித்து பார்த்துருக்கான். சரி, ஆசை. சரி,
அவன் பண்ணின பாவம் பட்சேபாலிடத்தில் ஒரு பாவத்தை அவன் என்ன செஞ்சிட்டான் பண்ணிட்டான். அந்த பாவத்தை நாத்தான் மேல் என்ன செஞ்சிட்டாரு? நாத்தான் மேலா? நாத்தான் தீர்க்கதரிசி. அதாவது தாவீது யாருக்குமே தெரியாம ஒரு பாவத்தை பண்ணிட்டான். அந்த பாவத்தை நாத்தான் தீர்க்கதரிசி போய் அவனுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டாரு. இவன் பாவ உணர்வு அடைந்து தேவனிடத்துல போய் என்ன செய்யறான்? கேட்கிறான், தேவனே சுத்த இருதயத்தை எனக்கு என்ன செய்யும் தாரும். அப்படின்னா என்னன்னா மறுபடியும் அந்த சிந்தனை அவனுக்கு வந்துகிட்டே இருந்தது. அல்லேலூயா. அந்த சிந்தனை எனக்கு வேண்டாம், நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன், அந்த சுத்த இருதயத்தை எனக்கு நீங்க தந்துட்டீங்கன்னா மறுபடியும் அந்த பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணி இருக்கிறான். அதனாலதான் அதற்கு பிறகு அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா அதற்கு பிறகு இப்படிப்பட்ட பாவத்தை அவன் என்ன செய்யவே இல்லை, செய்யவே இல்லை, செஞ்சதா வேதத்துல குறிப்பிடவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய நினைவு எப்படி இருக்கு, நம்ம இருதயத்தினுடைய நினைவு எப்படி இருக்குது? இந்த பாவம் பண்ணிட்டோம், ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு, மன்னிப்பு கேட்டுட்டாரு, மறுபடியும் அதே பாவம் நம்மளுக்கு வரும். ஆனா அந்த பாவத்தை நம்ம மறுபடியும் என்ன செஞ்சிருக்கோம், விழுந்துடுவோம். அப்ப அந்த பாவம் வரக்கூடாது என்றால் அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அந்த பாவம் எந்த இடத்துல பிறகுதோ அந்த இடத்தை தேவன் சுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபம் பண்ணினால் அந்த இடத்தை தேவன் சுத்தப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் கவனித்து பார்த்திருக்கிறான், இந்த பாவம் உருவான இடம் என்னுடைய இருதயம், மறுபடியும் அந்த இருதயம் அப்படியே இருந்துச்சுன்னா அதே நினைவு தான் எனக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் எனக்கு இந்த நினைவு வரக்கூடாதுன்னா அந்த நினைவு பிறக்கிற இடம் என் இருதயம், அந்த இருதயத்தை எனக்கு நீங்க என்ன செய்யணும், சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டா ஆண்டவர் சுத்தப்படுத்தி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கருத்தா ஜெபிக்கிறது. அப்ப இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று அவரே சொல்லி இருக்கிறார். அப்ப எல்லா காரியத்தையும் அவரே என்ன செய்வார், நடத்துவார் என்றால் நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், கவனித்து பார்க்கணும் நம்ம எப்படி இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரே வாக்குத்தத்தம் தான். ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன் ஜனங்கள் 430 வருஷம் வேறொரு ஜனத்துல அடிமையா இருப்பாங்க, ஆனா குறித்த காலம் வந்ததுக்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு போய் நான் காண்பிக்க தேசத்துல போய் அவங்களை நான் கொண்டு போய் என்ன செய்வேன், வைப்பேன் அப்படின்னு யாருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு? ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாள் முடிந்த அதே நேரத்துல அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, புறப்பட்டு போனாங்க. போனவர்கள் எல்லாரும் கானான் தேசத்தை அடைந்தார்களா? ஏன் அடையாம போயிட்டாங்க? தேவன் அவர்களை நடத்தி வந்ததை மறந்து விட்டாங்க, கவனிக்கல. செங்கடல்ல 2 கலந்திருக்கிறாரு, காடையை கொடுத்திருக்கிறாரு, மண்ணாவை கொடுத்திருக்கிறாரு, கண்மலையிலிருந்து நீரை கொடுத்திருக்கிறாரு, கசந்த நீரை மதுரமாக என்ன செஞ்சிருக்கிறாரு. இதையெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வரவுமே உடனே அவங்க நாங்க எகிப்துல இருந்தா நல்லா இருந்திருக்குமே, எகிப்துல இருந்த உணவுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி இவங்க எங்கேதான் போயிட்டாங்க. அதனாலதான் 40 வருஷம் நீங்க என்ன செய்யுங்க, அழைத்து திரும்பி இந்த முறுமுறுக்கிறவங்களாம் என்ன செய்யணும், போகட்டும். கவனிக்கிறீங்களா? முறுமுறுத்துக்கிட்டே இருந்தா வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நம்ம முறுமுறுப்பை நிறுத்தும் வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் அப்படி ஸ்டே பண்ணி நின்றுகிட்டே இருக்கும். இதை கவனித்து பார்க்கணும். இன்றைக்கு முறுமுறுப்பு நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. முறுமுறுப்பு நமக்காக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. முடிஞ்சா செய்யணும், இல்லையா கம்மன் என்ன செய்யணும், உட்கார்ந்து. முறுமுறுப்போடு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதே போல மனப்பூர்வம் இருந்தா செய்யணும், மனப்பூர்வம் செய்யவே கூடாது. கொடுக்க மனசு இருந்தா கொடுக்கணும், இல்லையா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, நான் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே சொல்லணும், எனக்கு கொடுக்க மனசு இல்லை, நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை, அதனால கோபப்பட மாட்டாரு. நிஜமா சிஸ்டர் கர்த்தர் நான் அப்படி சொல்லியிருக்கிறேன், எனக்கு போக பிடிக்கல, அவ்வளவுதான். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா எனக்கு போக என்ன செய்யல, பிடிக்கல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த சிந்தனை என்ன செய்ய மாட்டேன், எனக்கு கொடுக்க. அப்புறமா அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணது, சரி நான் போயிருந்தா நல்லா இருந்ததுங்க அப்படின்னு.
இப்ப என்ன செய்ய? அவ்வளவுதான். ஆனா முறுமுறுப்போடு செஞ்சோம்னா நம்ம உணர்வதற்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். முறுமுறுப்போடு செஞ்சோம்னா உணர்வதற்கு என்ன இல்லாம போயிடும், வாய்ப்பு இல்லாம போயிடும். எப்படியோ நம்ம என்ன செஞ்சுட்டோமே, நடந்துடுச்சே அப்படின்னு போயிடும். அல்லேலூயா. அதனால நம்ம இருதயத்துல என்ன நினைவு இருக்குது, நம்ம இருதயம் புத்திமதிக்கு கீழ்ப்படியதா, நம்ம இருதயம் நல்வழியில நடக்கணும்னு நினைக்குதா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், கவனித்து பார்க்கணும். இந்த 3 காரியமும் நம்ம இருதயத்துக்குள்ள இல்லைன்னா நம்ம எங்கேயுமே சரி பண்ண முடியும். தாவீதை போல அதே நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்துல சொல்லப்பட்டது போல, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தான் அவற்றை கொடுத்துடும். என்ன செஞ்சிடணும்? அவற்றை கொடுத்துடணும். ஆண்டவரே என் இருதயத்தை நான் என்ன செஞ்சிடறேன், உமக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துடணும். அவர்கிட்ட கொடுத்துட்டா என்ன நடக்கும்? அது அவர் எப்படி நடத்துவாரு? நீதிமன்ற அதாவது அவர் எப்படி நடத்துவார்னா, குழியில தூக்கி போடுவாங்க, முறுமுறுக்கக்கூடாது. விற்பாங்க, முறுமுறுக்கக்கூடாது. பழி போடுவாங்க, முறுமுறுக்கக்கூடாது. வேற இடத்துக்கு மாற்றுவாங்க, முறுமுறுக்கக்கூடாது. மறந்துடுவாங்க, முறுமுறுக்கக்கூடாது. ஆனா அதிகாரத்தில் வைப்பார். அல்லேலூயா. யாரை வச்சிருக்கிறாரு? நம்ம வைக்க மாட்டாரா? அப்பாரு தானே. காத்து கொள்ளணும் உன் இருதயத்தை எல்லா காவலோடும் என்ன செய்து கொள், காத்துக்கொள்னு சொல்லுங்க. ஏன் சும்மாவா சொல்லியிருக்கிறாரு? ஏன்னா இருதயத்துக்குள்ளதான் எல்லா பாவமும் பிறக்கும். கீழ்ப்படிய விடாது. இவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது? அதுதான் புத்திமதிக்கு என்ன கொடுக்காது, செவி கொடுக்க விடாது. இருதயம் நல்ல வழியில போகணும்னு நினைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இருதயம் நல்ல வழியில போகணும்னு நினைச்சிருச்சுன்னா செவி கொடுக்க சொல்லும் இல்லையா? செவி கொடுக்க சொல்வதற்கு முன்பாக நல்ல காரியத்தை பார்க்கும். அப்ப இப்படியெல்லாம் இந்த இருதயம் ஒன்று நினைத்ததுனால கண்ணு என்ன செய்யுது, நல்ல காரியத்தை பார்க்குது. கால் என்ன செய்யுது, நல்ல கேட்க சொல்லு. கால் எங்கே போகும்? அப்போ அந்த இடத்துக்கு போகும். அதுக்கு இந்த கை என்ன செய்யும், செய்ய ஒண்ணு சரியானா இந்த ஐம்புலங்களை வேலை செய்யறா இல்லையா? ஆண்டவர் என் கரங்களை பலப்படுத்தும், இருதயத்தை சரிப்படுத்தும். முதல்ல ஆண்டவர் என் கால்கள் செவியான பாதையில நடக்கணும். முதல்ல உன் இருதயத்தை சரிப்படுத்தும். முதல்ல எதை சரி பண்ணு, உன் இருதயத்தை. ஆண்டவரே நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும், சுவிசேஷம் சொல்லணும், எல்லாம் சரிப்பா. முதல்ல நீ எதை சரி பண்ணணும், இருதயத்தை சரி பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தை நாம் சரி பண்ணினால் போதும். நம்ம காது நல்லதை தான் கேட்க சொல்லும், நம்முடைய கண்ணு நல்லதை தான் பார்க்கும், நம்ம காலு நல்ல வழியில தான் போகும், நம்ம கரங்கள் நல்ல காரியத்தை தான் என்ன செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த நம்ம கவனித்து பார்க்கணும். இப்படிப்பட்ட காரியத்துல நம்மளுடைய இருதயம் செயல்படலையா, போக விரும்பலையா, உடனே அந்த இருதயத்தை யார்கிட்ட கொடுத்துடணும், கர்த்தர்கிட்ட கொடுத்துடணும், தேவனை கொடுத்துடணும். ஆனவே நீங்க கேட்டீங்க, உன் மகனே உன் இருதயத்தை எனக்கு தான் கேட்டீங்க, தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். அல்லேலூயா. கொடுத்துட்டோம்னா அவர் அதை என்ன செஞ்சிடுவார், சுத்தப்படுத்திடுவார். நம்ம இதை கவனித்து பார்க்கவில்லை என்றால் நம்மால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இருதயம் மட்டும் சரியில்லைன்னா நல்ல காரியத்தை செய்ய முடியுமா? நல்ல நினைவு நம்மளுக்கு இருக்குமா? சொல்லுங்க. நல்ல நினைவு இருக்குமா? நல்ல புத்திக்கு செவி சமைப்போமா? நல்ல வழியில நடக்கணும்னு நம்ம நினைப்போமா? என்ன செய்ய மாட்டோம். சொல்லுங்க. அப்ப எப்படி நம்ம இருதயம் நினைக்கும்? அதாவது இந்த 3 உணர்வு இருந்துச்சுன்னா இந்த காரியம் நடக்கும். இந்த 3 உணர்வு இல்லைன்னா என்ன காரியம் நடக்கும்? மாய்மாலம் நடக்கும். என்ன நடக்கும்?
மாய்மானம் நடக்கும். மாய்மானம் அப்படின்னா நல்ல நினைவு இருப்பதை போல நம்ம என்ன செஞ்சுக்குவோம், நடந்துக்குவோம். புத்திமதிகளை கேட்பதை போல நம்ம என்ன செஞ்சுக்குவோம், கேட்போம். நல்ல வழியில நடப்பதை போல நம்ம என்ன செஞ்சுக்குவோம், நடந்துக்குவோம். ஆள் போனதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, மறுபடியும் அதே காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம நேற்று கூட பார்த்தோம் பார்த்தீங்களா, வாத்தியார் இருக்கும் பொழுது அமைதியா பிள்ளைங்க படிக்கிறது போல என்ன செஞ்சுக்குவாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த பேச்ச திருப்பவும் இதை பண்ணவும் டவுட் கேட்பதும் அப்படின்னு இருக்கும். வாத்தியார் போனதுக்கு பிறகு மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க, கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படித்தானே? அப்ப சபையில இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து நடப்பதை போல இருப்பதும், சபை விட்டு போகவுமே என்ன உலகத்துல எப்படி இருந்தோமோ அதே போல மறுபடியும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நடந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய வருடத்துல நற்கனி கொடுக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் முதலில் நாம் சரி செய்ய வேண்டியது, கவனித்து பார்க்க வேண்டியது, நம்முடைய இருதயத்தை என்ன செஞ்சு பார்க்கணும், கவனித்து பார்க்கணும். அந்த இருதயத்துல என்ன இருக்கு, நம்ம அதனுடைய நினைவு எப்படி இருக்கு, புத்திமதிக்கு செவி சாய்க்குதா, அடுத்தது நல்ல வழியில நடக்க முயற்சி பண்ணுதா. இந்த 3 காரியத்தையும் அவரவர்கள் இருதயத்தை அவரவர்கள் தான் என்ன செஞ்சு பார்க்கணும், சோதித்து பார்க்கணும், கவனித்து பார்க்கணும். இந்த 3 கிரியைகளை ஏதாவது ஒன்று நமக்கு இல்லாம தான் இருக்கும். அதனாலதான் இன்றைக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் போய் சொல்றாங்க, கேட்கிறாங்க, நீங்க என்ன போய் பாவிகளுக்கு போய் உட்காருங்க, பாவிகளோட போய் நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் பாவிகளுக்காக தான் வந்திருக்கிறேன், நீதிமன்றத்தில் நான் என்ன செய்யல, வரல. கவனிக்கிறீங்களா? இந்த 3 நினைவும் நம்முடைய இருதயத்தில் இருந்தா இந்த சத்தியம் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்காது. இந்த 3 நினைவும் நம்மிடத்தில் இல்லை என்பதனால், அவர் நம்மை நேசித்ததனால் இந்த சத்தியத்தை நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அதாவது மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த 3 நினைவுகளோடு நம்முடைய இருதயம் இருந்தால் நலமாய் இருக்குமே. எதற்காக? நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க போகிற தேசத்தை அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள், பெற்றுக் கொள்ளுவார்களே. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, அந்த சுதந்திரத்தை எப்படியும் அவங்களுக்கு நான் என்ன செஞ்சுதான் ஆவேன், கொடுத்துதான் ஆவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்ததுனால நமக்குள்ள இப்படிப்பட்ட கிரியைகள் இருந்துச்சுன்னா அது போவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் நம்ம கிட்ட செய்வார். அப்படின்னா என்ன? பிரச்சனைகள், போராட்டங்கள். ஒரு கரை போகணும்னா வாஷிங் மிஷினை போட்டு துவைக்கிறோம், போகலன்னா என்ன செய்யறோம், கையை கொண்டு தேய்க்கிறோம். அப்பவும் போகலாம் என்ன செய்யறோம், பிரஸ் போடுறோம். அப்பவும் போகலன்னா என்ன செய்யறோம், அப்பவும் போகலன்னா சொல்லுங்க, அப்பவும் போகல என்ன செய்வோம், என்ன செய்வோம், சத்தமா இங்கே கேட்கணும் தானே, என்ன செய்வோம், வாஷிங் மிஷின்ல போடுறோம், போகல. கையை வச்சு தேய்க்கிறோம், போகல. ஆளா போடுறீங்கன்னு சொல்றீங்க, ஆளா போட்டு தேய்க்கிறீங்க, போகல. ட்ரெஸ் போடுறீங்க, போகல. அப்புறம் என்ன செய்வோம், ட்ரெஸ் என்ன செஞ்சிடுவோம், தூக்கி போடுறோம். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற தேசத்துக்கு நம்ம போய் சேர்ந்ததுனால இந்த சிந்தனைகள்லாம் நம்ம விட்டு போக வேண்டும் என்று பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஏன்? நம்ம கவனித்து பார்க்கணுங்கிறதுக்காக. நம்ம கவனிக்கவே இல்லையா, கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்கும், அப்பவும் கவனிக்கவே இல்லையா, அவர் நம்ம கவனிக்கவே மாட்டார், தூக்கி போட்டுவார். அவ்வளவுதான். இது என்ன செய்யாது, வேலைக்காக தூக்கி போட்டு வேற ட்ரெஸ்ஸை நம்ம என்ன செஞ்சிடுவோம். அதான் யாருக்கு கொடுக்கணும்னு அவர் விரும்பி இருக்கிறாரோ அவங்க கிட்ட தான் கொடுப்பார். நம்மளை முயற்சி பண்ணுவார், வந்திருப்பா. நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன். சரிப்பா, நீ அங்கேயே என்ன செஞ்சு இருந்து. வேற யார் இருக்கிற, அவன் அப்பதான் 1 மணி நேரத்துக்கு மேல வந்திருப்பான். நீங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆண்டவரே, நான் இவ்வளவு நேரம் இருந்தேன், நான் அவனை கூப்பிட்டேன்ப்பா, நீ கவனிக்கல. நான் கூப்பிட்டே கவனிக்கல, நீ பாட்டுல போயிட்டேன். இப்ப கூப்பிட்டு என்ன செய்ய,
ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அழைப்பு என்ன? இந்த உபவாச கூட்டத்துக்கு கவனித்துப்பார். இந்த முதல் நாள்ல இருதயத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். இருதயத்துல என்ன இருக்கணும், இருதயத்தினுடைய நினைவு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்ம இருதயம் புத்திமதிக்கு செவி சாய்க்குதான்னு பார்க்கணும். நம்ம இருதயம் நல்ல வழியில நடக்க விரும்புதான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்வதற்கான இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமா இருக்கும். அந்த இருதயம் இருந்தால் தான் நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தை அவர்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட இருதயம் இல்லையா, அவங்களை நான் விட மாட்டேன், நிச்சயமாக நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்துல அவர்களை கொண்டுட்டு போய் நான் என்ன செய்வேன், நாட்டுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து அந்த இருதயத்தை மாற்றுவதற்கான சில காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நடத்துவார். சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில பலவீனங்கள் நமக்குள்ளாக வரும் பொழுது நம்மை அதை கவனித்து பார்த்து எதை நாம் பிடித்து கொண்டு இருக்கிறோமோ அதை விட்டு விலகுவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். நம்மால் முயற்சி செய்து அந்த பழக்கத்தை விட முடியாது. அதனால தேவனிடத்தில் அதை நம்ம என்ன செஞ்சிடணும், விட்டுடணும். விட்டுட்டு தேவன் நம்ம எப்படி நடத்துகிறாரோ மனப்பூர்வமா அவர் நடத்தும் வழியில நம்ம பின்னாடி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். அப்படி போனோம் என்றால் நமக்கென்று வைத்திருக்கிற தேசத்தில் கொண்டுட்டு போய் நம்மை நிறுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு சத்தியம்.